ஃபாஸ்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் கறி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், தக்காளி, மஞ்சத்தூள், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, தனியா, கொத்தமல்லி, இஞ்சி, மிளகுத்தூள், பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், முட்டை, எண்ணெய், சால்ட், பட்டை, லவங்கம். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ். ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணது, இதோட கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இதை முதல்ல பொரிச்சிக்கலாம். பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்த்துக்கிறோம். இதில் இந்த எக் கறி சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சாப்பாட்டோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 1.5 தக்காளி அந்த மாதிரி போடுங்க. இல்லை தக்காளி நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்குண்டான மசாலா அரைச்சிக்கலாம். முதல்ல இது அதுக்குள்ளே வேகட்டும். இங்கே கொஞ்சோண்டு தேங்காய், தேங்காயோட கொஞ்சம் தனியாக, ஒரு கை அளவுக்கு தனியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சம், பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 2. இது நம்ம எக் கறி பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் பட்டை லவங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம். ஸோ நம்ம தேங்காய் அரைக்கும்போது, எல்லாம் மசாலா அரைக்கும்போது எப்போவுமே கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகுது. நல்லா இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வேக விடுங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சிக்கணும். ஸோ இந்த மசாலாவை எடுத்து நம்ம இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா இதை பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட்டு ஆட் பண்ணி போடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில். இப்போ இதுக்கு மசாலா என்னென்ன போடணும், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெறும் மிளகுத்தூள். இப்போ இதுக்கு தேவையான சால்ட். இது நீங்கள் ஆப்பம், பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் திக்காக பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா நல்லா கொதிக்கணும். இந்த கொதி ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணும். நல்லா கொதிச்சப்புறம் நீங்கள் எக்கு பாயில் பண்ணாத எக்கு, பச்சை எக்கு. ஸோ இதை நம்ம உடச்சி இதில் போடுறோம். இதில் போட்ட உடனே இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு வேகும்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கு நான் ஒரு 4 எக்கு பாயில் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதுவும் இதில் போட்டுக்கலாம். ஸோ அது இந்த மாதிரி கீறிடலாம் நம்ம.
உடச்சி போட்டால் எக் வந்து பிடிக்காதுன்னா நீங்கள் போட வேண்டாங்க. நீங்கள் வந்து வெறும் எக்கு பாயில் பண்ணி வைக்க வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எக்கு கறி என்னும்போது அதை உடச்சி போட்டால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும், நல்லாயிருக்கும். இது பாயாக்கு ஆப்பம்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இது ஒரு கொதிக்கட்டும். ஸோ நம்ம எக்கு வந்து கீரி போட்டோன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மசாலா எல்லாம் அதுக்குள்ளே போகும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. உடச்சி போட்ட எக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நல்லா இதை மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதாங்க. ஸோ இதை இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க, இது ஈஸியாக பண்ணலாம். நம்ம இதெல்லாம் நான்வெஜ் இல்லாத நாளுக்கு வந்து எக்கு கறி பண்ணி சாப்பிட்லாங்க. நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.